நான் பாடிய பாடலுக்காகத்தான் கரூரில் பிரச்சனையாச்சு அப்படின்னு சொன்னாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்ற பாட்டை பாடினதுனால தான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அந்த 41 பேர் உயிரிழந்தாங்க. அந்த பாட்டினுடைய தாக்கம் அதனால அடிச்சாங்க, இப்படி எல்லாம் பேசினாங்க. ஆனால் இன்றைக்கும் பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 20 ரூபாய் டாஸ்மாக் கடைகளில் வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரே ஒரு இதை அமுல்படுத்த உடனே தாவேகாவை சேர்ந்த சிலர் சமூக ஊடகங்களில் உடனே அவங்க அதெல்லாம் உத்தரவு எப்போதுமே இருக்குது. நீதிமன்றமே உத்தரவு போட்டுருச்சு வாங்கக்கூடாதுன்னு. ஆனால் இன்னும் அதான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால திரு ஜோசப் விஜய் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர், உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிடணும். ஏனென்றால் ரொம்ப ஆச்சரியமா நேற்று ஒரு கடிதம் கூட பார்த்தோம். டாஸ்மாக் உடைய ஊழியர்கள்லேருந்து அவங்க ஒரு கடிதம் போடுறாங்க, ஏன் 10 ரூபாய் வாங்குறோம் அப்படின்னு. இது வரைக்கும் இல்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு ஏன் 10 ரூபாய் வாங்குறோம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த விவகாரமானது போய்கொண்டிருக்கிறது. நம்ம ஆனைமங்கலம் விவகாரத்தில் மத்திய அரசு நெதர்லாந்திலிருந்து தாமரை செப்பேடுகளை கொண்டு வந்திருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய நம்முடைய தொல்லியல் பெருமை. ஆனால் கம்யூனிஸ்ட் வழக்கம் போல கம்யூனிஸ்ட் பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் ஏதோ அவர் தான் எல்லாம் செஞ்ச மாதிரியும், திமுக காரங்க நாங்கள் தான் செஞ்ச மாதிரிலாம் பெருமை பேசுகிறாங்க. இதற்கான முன்னெடுப்பை கடந்த 10 வருடங்களாக செய்து நம்முடைய அயலுறவுத்துறை அதிகாரிகளும் தொல்லியல் அதிகாரிகளும் எவ்வளவு பாடுபட்டிருக்கு. நீங்க நான் நேற்று படித்துக் கொண்டிருந்தேன். இந்திய அரசு எவ்வளவு முனைப்பெடுத்து இதை கொண்டு வந்திருக்கிறது என்றால் ஒரு நன்றி அதற்கு இல்லாமல் பாராளுமன்றத்தில் நாங்கள் தான் கேள்வி கேட்டோம். கேள்வி கேட்பது திருவிளையாடல் படம் மாதிரி ஈஸி தான், பதில் சொல்றது தான் கஷ்டம். இந்த அற்புதமான விஷயத்தை, நம்முடைய வரலாறை, நம்முடைய பெருமையை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை நிலைநாட்டக்கூடிய நம்முடைய சரித்திரத்தை மிக சிறப்பாக மத்திய அரசு செய்திருக்கிறது. ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதுவரைக்கும் இது குறித்து வாய் திறக்காது இருக்கிறார். தமிழர்களுடைய பெருமை குறித்து அவருக்கு தெரியவில்லையா, அல்லது இந்த விவகாரத்தில் நாம இவர் ஏன் சைலண்டா இருக்கிறார், அமைதியா இருக்கிறாருன்னு நமக்கு தெரியவில்லை. அதனால திரு விஜய் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நான் சொன்ன திரு செந்தில் பாலாஜி விவகாரத்திற்கு சபாநாயகரிடம் கலந்து பேசி ஆவண செய்யுமாறு பாஜக கோரிக்கை விடுக்கிறது. இந்த விவகாரத்தில் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை வரவேற்று, இது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் பல நூற்றுக்கணக்கான தொல்லியல் பொருள்கள் இந்த 10 வருடங்களில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய சாமர்த்தியம் மற்றும் அவருடைய அன்பினால நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல நாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்தையுமே நாம இங்கே நம்முடைய மக்களுக்காக நம்முடைய பெருமையை நாம் போற்ற வேண்டும். அதற்கான முயற்சியையும் திரு விஜய் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று நாம கேட்டுக்கிறோம்.